மச்சான், என்ன மச்சான் எல்லாத்தையும் மறந்துட்டியா? நம்ம 2 பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாது. ஏன்டா டெய்லி வந்து உன்னை எழுப்பிட்டே இருப்பாங்களா? அச்சி வா. நீ லவ் பண்ணுவில்ல, அப்போ தெரியும்டா யாருமே. நான் 2 டீ. ஹலோ, ஓகே பாய். யாருடா? ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸ் காலு. ஈவினிங் 5 மணிக்கு மீட்டிங் இருக்குது, எல்லோரும் இருக்கணுமா? அப்போ நம்ம பிளானு? சாரிடா மச்சான். சரி விட்டு பார்த்துக்கலாம். என்ன? நான் இல்லாமல் ஈவினிங் தனியாக எப்படி மச்சான் போவேன்? நான் வேணா லீவ் போட்டுட்டுமா? போட்டுரு. முடியாதுல? மூடிட்டு வா. ஹலோ பாண்டி, பாப்பா நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை, நீயே பார்த்து பேசிருப்பா. ஏன் அத்தை? வந்து சொல்றேன்ப்பா. சரி அத்தை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. மாமா. ஹலோ பாப்பா எங்கடா இருக்க? ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் மாமா. சரி, நாளைக்கு அம்மாவை கிளம்பி ஊருக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் கிளம்பி வந்துடுறேன். நாளைக்கா? ஒரு நிமிஷம். சொல்றா இந்தாண்டா அப்படின்னா சொல்றா. டேய் சொல்றா, கேட்டா சொல்றா, வாய தர்றா. ஒர்க் இருக்கு மாமா ஆஃபீஸ். சொல்றா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பி வந்துடுறா. சரி ஓகே. டேய் நாளைக்கு பார்த்துக்கலாம். டேய் விட்றா. கிட்ட பேசும்போது ஓடிட்டு கத்தாம. மச்சான் மீட்டிங்கில் இருக்கேன்டா. மீட்டிங் எங்கடா? லெசிபேலியா? ஆஃபீஸில் இருக்கேன்டா. ஓ, உன் வண்டி மட்டும் லெசிபே வெளியே நிற்குது. ஆமாம், நீ எங்கே இருக்க? மச்சான், சரியான நேரம் வரும்போது நானே சொல்லலான் இருந்தேன்டா. சரியான நேரம்னா எப்படா? உனக்கே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா அவள்கிட்டே நீ பேசிப்பாரு. நீ பேசு. நான் என்ன பேசுறது? நீ பேசு. பேசு, நீ பேசுடி. அண்ணா, என் பேர் ரீத்தி. என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நிறையா சொல்லியிருக்கான். கொஞ்ச நாளாக அவன் கூட தான் இருக்கேன்.
எனக்கு தெரியாமல் எப்படி? அது மச்சான் அந்த டைமில் ப்ராஜெக்ட் விஷயமா நீ கோயம்புத்தூர் போயிருந்த. 1 மாதம் தானடா போயிருந்தேன். அந்த டைமில் தான். ஆமாண்ணா. அடியே உன்னை பார்த்ததால ஏதேதோ ஆகுது உள்ள, என் மனசு என்கிட்ட இல்ல, உன்னை நினைச்சு உருகிறமில்ல. வருவாளா மாட்டாளா? வந்தாலும் பார்க்க மாட்டான். வரா வரா. ஹலோ. ம் சொல்லுங்க. நீங்கள் எந்த ஏரியாவா? ஆமாம், ஏன்? நான் பார்த்ததே இல்லையே. ஓ, நீங்கள்? என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது. நான் அடிக்கடி வருவேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என் காதல் இளவரசி நீதானடி, நீ வந்தாலே என் வாழ்க்கை மாறும் அடி. மலரே நீ பூவாசம் வீசுரடி, உன் சுழிப்பாலே என நீயும் மயக்குரடி. அடடே, வருது வருது வருது, வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வருது. ஃபாலோ பண்ணுறீங்களா? சேச்சே, லவ் பண்ணுறேன். அது எப்படி உங்களுக்குலாம் பார்த்தோன்னே லவ் வருது? எல்லோரும் பண்ணுறதானுங்க. அது சரி. சரி, பண்ணுவோம். இந்த இடத்துல கூப்பிடுமே. ஏய், பார்த்துருந்துக்கோ, நான் எப்போ பிரேக்கப் பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். மில்க் பேபியே ஹார்ட் கியூட்டியே, சிரிப்பால என்ன நீயும் மயக்குரடி. கியூட் லேடியே காதல் ஜோடியே, பால சிப்பாகி விழுகிறனே. மில்க் பேபியே ஹார்ட் கியூட்டியே, சிரிப்பால என்ன நீயும் மயக்குரடி. கியூட் லேடியே காதல் ஜோடியே, பால சிப்பாகி விழுகிறனே. உன்னை வீட்டிலாம் தேட மாட்டாங்களா? ரீத்தி இல்லையாமா? இல்லைம்மா, அவள் மீட்டிங் போயிருக்கா. அப்பெல்லாம் இல்லை. ஏன்? உங்கள் ஆஃபீஸில் தான் அடிக்கடி மீட்டிங் வைக்கிறாங்களே. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கேன். அப்படியா? சரி, வந்தோடனே பேச சொல்கிறேன். ஏம்மா லேட்டு? மீட்டிங்மா. நான் இல்லாத கொஞ்ச நாளே இவ்வளோ நடந்துருச்சா? சரி, ஓகே. உங்கள் வீட்டிலலாம் ஓகேவாம்மா? அவங்க சைடெலாம் ஓகே தான் மச்சான். நம்ம சைடு தான். நம்ம சைடு என்னடா? இல்லை மச்சானை கேட்காம எதுவும் பண்ணதில்லை. அவன் அப்செட் பண்ணிக்கானான்னு தெரில. டேய், கேவலமாக அடிக்காதடா. பேசிட்டே மாமா கிட்ட பேசினதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். பெரிய மாமா உடம்பு சரியில்லை, அதனால நாளைக்கு என்னை ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ மட்டுமா போகிற? நானும் வரட்டுமா? இல்லை இல்லை, நான் அம்மாவோட போகிறேன். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, கிளம்பலாம். சரி மச்சான், நான் கிளம்புறேன். மச்சான், இது சரியாகவே நினைக்கிறியா? ஏன் மச்சான் அப்படி கேட்குற? தினேஷ் நடந்த மாதிரி திரும்ப நடந்தா என்னால் தாங்கிக்க முடியாதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ போ. அம்மா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் தான் அம்மா கூட இருக்கேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா?
இங்க எதுக்கு நான் வந்த? ஏன் வந்த? உன்னதான் கேட்குறேன், எதுக்கு இப்போ இங்கே வந்த? இதுக்கு தான். வாங்க நீ வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நீங்க வா பாப்பா. நல்லா இருக்கேன். நீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அதனாலதான் ஊருக்கு வர முடியலையா? காக்கா ராமருமல நல்லா இருக்கியா? மாமா. ஏன்டி தொண்ணு அவங்களே இப்போதான் ஊர்ல இருந்து கிளப்பில் வந்திருப்பாங்க. போமா போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்க மாமா. எத்தனை சொன்னதாலும் கேட்க மாட்டியா? அவங்களே கிளப்பில் வந்திருக்காங்க. என்னக்கா பாண்டிக்கு ஃபோன் பண்ணீங்களா? வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? வா பாண்டி வாப்பா. ஏன் சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி அனுப்பிச்சிருப்போம்ல. பக்கம் தானேப்பா, நடந்தே வந்துட்டோம். சரிங்க. சரி, பாப்பாங்க? பாப்பா உள்ள தூங்குறா. ரித்து இல்லத்த, நானே போய் பார்த்துட்டு வரேன். பாண்டி பேசுனியா? இல்லத்த, தூங்கிட்டு இருந்தா, அதான் தூங்கிட்டுன்னு வந்துட்டேன். சரி, நீங்கள் எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? என்னத்த? அதான் பாண்டி, ஃபோனில் சொன்ன மாதிரி தான். அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறா போல. அவங்க என்ன ஆளுங்கன்னு கூட தெரியல பாண்டி. இப்படியே விட்டா சரி வருமானு தெரியலப்பா. என்னத்த, ஏதோ பண்ணி விட்ருவா? சரி வருமானு தெரியல பாண்டி. இதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்க வேணாம். உனக்கு ரீத்துக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம். அதுக்கப்புறம் எவன் என்ன பண்ணுறான் நான் பார்த்துக்கிறேன். என்னக்கா யோசிக்கிற? எப்படி 2 நாளில் கல்யாணம் பண்ணலாம்னா அதை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைய 2 நாள் ஊருக்கு போக மட்டும் நீ பார்த்துக்க. இதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்க வேணாம். உனக்கு ரீத்துக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம். அதுக்கப்புறம் எவன் என்ன பண்ணுறான் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ புகழ், நீ நான் லவ் பண்ணுறது அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நீங்கள் கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. எனக்கும் மாமாவுக்கு 2 நாளில் கல்யாணம்லாம் வேறு பேசிக்கிறாங்கடா. தயவு செஞ்சு நாளைக்கு என்ன கூட்டிகிட்டு போயிடு. என்னால் இங்கே இருக்கலாம் முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடு. நான் இருக்கேன், ஓகேவா? தயவு செஞ்சு நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடு. ஊர் எல்லைக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன், வந்துடு. வரட்டும், என்னை மீறி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். மச்சான், அவள் இன்னை விட்டு போயிடுவாளான்னு பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றாவாது, நான் பார்த்துக்கிறேன். அதை அவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. டேய் மச்சான், பாப்பா வரப்ப. புகழ் புகழ், நீ நான் லவ் பண்ணுறது அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சுடா. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. 2 நாள் எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம்லாம் பேசிக்கிறாங்கடா. என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் புகழ், ப்ளீஸ் புகழ். நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கிறேன். செல்லக்குட்டியே. ஐயோ மாமா. என்னம்மா, பேசி முடிச்சாச்சா? ஓ, இவதான் திருச்சிக்கார மாப்பிள்ளையோ? நாங்களே இதை பற்றி பேசலான்னு இருந்தோண்ணா. என்னண்ணே இவன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இவனை அடிச்சு போட்டு அண்ணியா தூக்கிட்டு வானே வீட்டில் வச்சு பேசிக்கலாம். அண்ணன் ஏதோ பேசணுங்கிறல்ல, என்ன சொல்கிறான்னு கேட்போம். மாமா எங்களை விட்டுருங்க. பாரு, உங்களை செம்ம கோவத்தில் இருக்கேன், கூட்டிட்டு வா. மாமா விடுங்க மாமா, மாமா ப்ளீஸ். யோ கையவரியா.
ப்ளீஸ் மாமா விட சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாச்சும் நான் சொல்லுறதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா விட சொல்லுங்க மாமா. ஐயோ விடுங்கடா. மாமா டேய் விடுங்கடா மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாச்சும் நான் சொல்றது கேளுங்க மாமா. விடுங்க மாமா, நீங்களாச்சும் போயிடுறோம் மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ மாமா மாமா வேணாம் மாமா. மச்சான் டேய் மச்சான் டேய் வேண்டாம் புகை, உனக்காக நான் உயிரை கொடுக்கலாம், எனக்காக நீ உயிரை கொடுக்கலாம், நம்மளால உயிர் போனதா கூடாத புகை, அப்படிலாம் சொல்லாத மச்சான். டேய் மச்சான் கனவா இது கனவா, நான் காண்பது நிஜம்தானா, உயிராய் என் நிழலாய் இங்கு அப்பா வா. சீ கையெடு. நான் கடைசி வரைக்கும் நான் ஜாதியை கட்டிக்கிட்டே அழு. நீ பிரிந்தாய் என் உயிரே